வணக்கம். 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு பெரிய பரபரப்பு ஆயிடுச்சுங்க. நான் எப்போவாது தான் கிரிக்கெட் பார்ப்பேன். எனக்கு அவ்வளவா அதில் பயிற்சி இல்லை. பயிற்சி இல்லைன்னா நான் பார்த்தே பயிற்சி இல்லை. ஆனாலும் கூட நான் அன்னைக்கு வியப்போடு உட்கார்ந்து பார்த்தது என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி ஆடிய ஆட்டம். அடேப்பா! என்ன வேகம்ங்கிறீங்க! அப்படியே நமக்கு பிபி ஏறுற அளவுக்கு இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க. ஆடவர் பிரிவில் கபில் தேவ் அவர்கள் அவருடைய அந்த இதில் இறங்கின உடனே அந்த சிங்கம் அப்படியே நமக்கு அந்த உலகக்கோப்பையை பெற்று தந்தது நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். பிறகு மகளிர் அணி உள்ள வர்ற போது கிரிக்கெட்டில் இவங்க என்ன சாதிச்சிருவாங்க, ஒரு விளம்பரத்தில் கூட வரும் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பெண்களுக்கான விளையாட்டு இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, தோனி சொல்வார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ விளையாடுப்பா என்று அந்த விளம்பரத்தில் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த பந்தை போடுறப்ப அதில் அந்த கிரிக்கெட் உமன்கிற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த மகளிர் அணி 1973 இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி உருவாக்கப்பட்டது. அவங்க பல முறை விளையாடுறாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனால் உலகக்கோப்பை அளவுக்கு வந்தாங்களா அப்படின்னா வரல. இந்த நேரத்தில் தான் 2 முறை அவங்க இறுதி சுற்று வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தாங்க. ஆனால் 2ஆம் தேதி ஆடின அந்த ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதனுடைய அந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், அடையாப்பா அந்த அம்மா என்ன அழகாக தலைமையேற்று இந்த அணியை கொண்டு போச்சுக்கிறீங்க. இந்த விளையாட்டு ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி ரொம்ப பிரமாதமாக விளையாடுறாங்க. அதுலேயும் அவங்க ஆட்டம் குறை சொல்லவே முடியாதுன்னு இவங்களே சொல்கிறாங்க. 298 ரன்னு அவங்க எடுத்து முடிச்சுட்டு 50 ஓவர்களில் 299 எடுக்கணுங்கிற மாதிரி இவங்க இறங்குறாங்க. அப்படி இறங்குறப்ப இதில் ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, வழக்கமாக இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் இந்த வெற்றியை தீர்மானித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷபாலி வர்மா அப்படிங்கிற அந்த வீராங்கனை தாங்க. அவங்க சூரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக முதல்ல அதில் இருந்தது யாருன்னு கேட்டால், அவங்களும் ஒரு சிறந்த ஆட்ட வீராங்கனையான பிரத்திகால் ராவல்ங்கிற சிறந்த ஆட்ட வீராங்கனை. அவங்க தான் இதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, இதில் தேர்வாகியிருந்தாங்க. அசந்தர்ப்பவசமாக அவர்களுக்கு அந்த பவுலிங்கில் அடிபட்டதுனால அவங்க விளையாட முடியல. உடனே இவங்களை அழைக்கிறாங்க, நம்முடைய ஷபாலி வர்மா உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே இப்போ விளையாட்டு தொடங்குது. அவங்க பேட்டிங் ஆரம்பித்த உடனேயே நம்ம அணி எப்படி எடுத்துக்கிட்ட முயற்சி மட்டும் இல்லைங்க, அவங்கள வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் ஆச்சரியமாக இருந்தது. கடைசி பாலை அவங்க வீசுகிற போது அது பேட்டில் பட்டு ஆகாயத்தில் பறந்த போது கேப்டன் அதை அப்படியே கையில் பிடிக்கிறாங்க. பந்தை பிடிச்ச உடனேயே அப்படியே மைதானம் முழுவதும் கதி கலங்குதுங்க. அது மட்டும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பேர் எந்திரிச்சு கைதட்டுறதோடு மட்டும் இல்லை, ஆகாயம் முழுவதும் வானவேடிக்கை அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணீர் மல்க கட்டி தெளிவதோடு அவங்க அந்த நிகழ்ச்சி முடித்த உடனே இவர்களுக்கு பயிற்சி அளித்த அமோல் மஜும்தார் அவங்கள போய் அவங்க அந்த தொட்டு வணங்குற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலையும் இருக்காதுங்க. எப்படி நீங்கள் இந்த செஸ்ஸில் குகேஷ் அவரோட ஆடினவர் ஜெயித்த போது ராஜாவை தூக்கி எறிகிறாரு. ஆனால் இவர் ஜெயித்த போது அதை அப்படியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வர்றாரு. அது யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வெற்றிகளை ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த கடைசி நிமிட பதட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகமான பந்து வீச்சினால் அவங்க அவுட் ஆகிற போது மைதானம் அப்படியே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளியது. அங்கே ஆப்பிரிக்க அணியினர்கிட்ட ஒரு பதட்டம் இருந்ததுன்னே இவங்க பதிவு பண்ணுறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜெயித்தது மட்டும் இல்லைங்க, அவங்கள வென்றவங்களும் யாரை வென்றிருக்காங்கன்னா அவங்களும் மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள். இதை நம்ம கேப்டனே சொல்கிறாங்க. அந்த மிகச்சிறந்த ஆட்டக்காரர்களை நாங்கள் ஜெயித்ததும் அந்த வெற்றி பெற்றதும் இந்திய வரலாற்றில் ஒரு மைல்கல்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. இப்போது இவர்களுடைய வெற்றியை நாம் கொண்டாடுற போது, போன நூற்றாண்டில், அதாவது 1882 1921 மறைந்த பாரதி என்ன கனவு கண்டாருங்கிறீங்க. படிப்பு மட்டும் இல்லைங்க, வேலைவாய்ப்பு மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றிலும் பெண்கள் முன்னுக்கு வரணும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறிவிலில்
ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்று பாரதி சொன்னால் அந்த வார்த்தை இன்றைக்கு பழித்து கொண்டிருக்கிறது. ஆம், நம்முடைய கிரிக்கெட் விளையாட்டில் மகளிர் அணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையை தந்திருக்கிறது. நாம் அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு கரகோஷம் செய்வோம், சல்யூட் அடித்து வரவேற்போம். நம்முடைய இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை நம்முடைய வெற்றி பெற்ற மகளிர் அணியினர் சென்று வெற்றி கோப்பையோடு, உலகக் கோப்பையோடு அவர் சந்திக்கிறார்கள். அவரும் வாழ்த்தட்டும், நாமும் வாழ்த்துவோம். வெற்றி மேல் வெற்றி, அதுதான் நம் இலக்கு. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.